உலகின் மிகவும் செல்வாக்கு மிகுந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மார்க் எம் ராவிச் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1910 செப்டம்பர் 12 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் மைக்கேல் மிச்சல் ராவிச்சுக்கும் அனட் மெனவிச் ராவிச்சுக்கும் மகனாக பிறக்கிறார் மார்க் மிச்சல் ராவிச். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மார்க் எம் ராவிச் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் அறிவாற்றல் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச்சுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது மார்க் எம் ராவிச் செப்டம்பரில் பிறந்திருந்தனால 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச்சுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக நியூயார்க் சிட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து மார்க் எம் ராவிச் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே சயின்ஸ் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுல மார்க் எம் ராவிச் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. பிறகு 1920ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் மார்க் எம் ராவிச் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே நியூயார்க் சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து மார்க் எம் ராவிச் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது மார்க் எம் ராவிச் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக ஜுவாலஜி விலங்கியல், பயாலஜி உயிரியல் இந்த 2 பாடங்களையும் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. மேலும் இந்த 2 பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவும் மார்க் எம் ராவிச் படித்து வந்தாங்க. பின்னர் 1927ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் மார்க் எம் ராவிச் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த நியூயார்க் சிட்டியில் இருக்கிற ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச அப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக மார்க் எம் ராவிச்சை இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலிருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஓக்லஹோமாவில் இருக்கிற நோர்மனுக்கு அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த நோர்மனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஓக்லஹோமாவில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஓக்லஹோமாவில் ஜாயின் பண்ணி மார்க் எம் ராவிச் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ எடுத்து படித்தாங்க. பிஏல இவர் மேஜர் சப்ஜெக்டாக ஜுவாலஜி விலங்கியலை எடுத்து படித்து வந்தாங்க. அதாவது இந்த ஜுவாலஜிலாம் எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஜுவாலஜி மட்டும் கிடையாது, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அதே மாதிரி ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அப்படின்னு இது போன்ற அறிவியல் பாடங்களும் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏல தான் இருந்தது. ஸோ இவர் ஜுவாலஜியில் ஆர்வம் காட்டினால ஜுவாலஜியை மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸாக மார்க் எம் ராவிச் படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அதாவது உயிரியல், வேதியியல் இந்த 2 பாடங்களை சப்சிடியரி சப்ஜெக்ட்ஸாக மார்க் எம் ராவிச் எடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மார்க் எம் ராவிச்சுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1930ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 19 வயதில் மார்க் எம் ராவிச் இவருடைய பிஏ அந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரியை ஜுவாலஜியில் முடிச்சு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஓக்லஹோமால இருந்து. இதே காலகட்டத்தில் இவர் ஃபை பேட்டா கேப்பா சொசைட்டி அதனுடைய ஒரு மெம்பராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1930ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச் பிஏ இன் ஜுவாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஓக்லஹோமால இருந்து முடிச்சதுக்கப்புறமா மார்க் எம் ராவிச்சை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஓக்லஹோமால இருக்கிற நோர்மனில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த பால்டிமோரில் இருக்கக்கூடிய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய மெடிக்கல் ஸ்கூல், அது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1930ஆம் ஆண்டிலிருந்து மார்க் எம் ராவிச் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை எடுத்து மார்க் எம் ராவிச் அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக அதாவது மெடிக்கல் கரிக்குலமாக மார்க் எம் ராவிச் ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாக மார்க் எம் ராவிச் படித்து வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இவருடைய மருத்துவ கல்வியை இவர் படித்து வந்த போதும் பர்டிகுலராக இவர் சர்ஜரி அறுவை சிகிச்சையில் கூடுதல் ஆர்வம் காட்டி வந்தாங்க. அது காரணம் மார்க் எம் ராவிச் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும், சர்ஜன் ஆகணும் அப்படின்னு
இவருடைய மருத்துவ கல்வியின் போது முடிவெடுக்கிறாங்க. இதனால சர்ஜரியில் இவர் வந்து அதிக ஆர்வமும் கூடுதல் கவனமும் செலுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1932 பிப்ரவரி 27 அன்னைக்கு இவருடைய 21 வயதுல, அதாவது மார்க் எம் ராவிச் வந்து செப்டம்பர் மாதம் பிறந்திருந்தனால 1932 பிப்ரவரி மாதம் இவருக்கு 21 வயது தான் இருந்தது. 22 வயது ஆகணும்னா செப்டம்பர் ஆகணும். ஸோ 1932 பிப்ரவரி 27 அன்னைக்கு இவருடைய 21 வயதுல மார்க் எம் ராவிச் வந்து ஐரீன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா மார்க் எம் ராவிச்சுக்கும் இவருடைய மனைவியான ஐரீன் ராவிச், இவங்க 2 பேருக்குமே நான்சி ராவிச், மேரி ராபின் ராவிச் அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும், அதே மாதிரி மைக்கேல் மார்க் ராவிச் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. அதாவது இவருக்கும் மார்க் எம் ராவிச்சுக்கும் இவருடைய மனைவியான ஐரீன் ராவிச்சுக்கும் 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமாக 3 குழந்தைகள் பிறந்தது. இது மார்க் எம் ராவிச்சோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இவர் தொடர்ந்து இதுக்கிடையில் மருத்துவ கல்வியை படித்து 1934 ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயதில் மார்க் எம் ராவிச் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன்ல இருந்து முடிக்கிறாங்க. இது ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கேருந்து முடிக்கிறாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை 1934 ஆண்டு மார்க் எம் ராவிச் பெற்றுறாங்க. இப்போ மார்க் எம் ராவிச் வந்து இந்த எம்டி டிகிரி டாக்டர் ஆஃப் மெடிசன் முடித்த உடனடியாக மார்க் எம் ராவிச் வந்து ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. குறிப்பாக மார்க் எம் ராவிச் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். குறிப்பாக மார்க் எம் ராவிச் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு நினச்சனால ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து மற்ற தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அது வந்து இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே மார்க் எம் ராவிச் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. இந்த இன்டர்ன்ஷிப், ரெசிடென்சி இதை 2யுமே கம்ப்ளீட் பண்ணாதான் மார்க் எம் ராவிச் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். ஸோ இதுக்காக இதே 1934 ஆண்டு அந்த பால்டிமோர்லேயே இருக்கக்கூடிய இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி சர்ஜிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆல்ஃபிரட் பிளேலாக் அப்படின்ற ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெற தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக மார்க் எம் ராவிச் வந்து சர்ஜிக்கல் இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சுட்டு இவர் வந்து ரெசிடென்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்டிகுலராக மார்க் எம் ராவிச்சுக்கு வந்து குழந்தை மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்படுது, பீடியாட்ரிக்ஸில், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவத்தில் இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. பர்டிகுலராக குழந்தைகளுக்கு பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை, பீடியாட்ரிக் சர்ஜரி, அதில் வந்து மார்க் எம் ராவிச்சுக்கு ஆர்வம் ஏற்படுது. இதனால் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை முறைகளையும் மார்க் எம் ராவிச் வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக, பீடியாட்ரிக் ரெசிடெண்ட்டாக அதே ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் சில ஆண்டுகள் அப்படியே வந்து போகுது. ஓரிரு ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய இன்டர்ன்ஷிப்பையும் ரெசிடென்சியையும் இவர் வந்து 3 ஆண்டுகளுக்கும் மேலே வந்து மார்க் எம் ராவிச் வந்து தொடர்ச்சியாக பயிற்சியாக வந்து பெறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே அந்த ஆல்ஃபிரட் பிளேலாக் கீழே ஒரு அசிஸ்டண்டாகவும் உதவியாளராகவும் தொடர்ந்து பணிபுரியவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து அர்த்தம், அந்த ஆல்ஃபிரட் பிளேலாக் அப்படின்ற அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து நோயாளிகளுக்கோ குழந்தைகளுக்கோ அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதை பார்த்து அதுக்கு உதவியாக இருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கணும். ஸோ அந்த ஒர்க்கில் மார்க் எம் ராவிச் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த ஆல்ஃபிரட் பிளேலாக்குடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவர் 1899 ஆண்டு பிறந்தவர். குழந்தை மருத்துவத்தில் நிறைய சாதனைகள் பண்ணவர். ஸோ அவர் கீழே தான் இவர் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் 1939 ஆண்டு இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து பிளட் பேங்க் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த பிளட் பேங்கோடைய ஒரு டைரக்டராக, இயக்குனராகவும் மார்க் எம் ராவிச் வந்து அந்த 1939 ஆண்டு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய பிளட் பேங்கோடைய டைரக்டராக நியமிக்கப்படுறாங்க. இதே 1939 ஆண்டு தான் 2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்ட் வார் ஆனது தொடங்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1940 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக மார்க் எம் ராவிச் வந்து குழந்தை மருத்துவ, குழந்தை அறுவை சிகிச்சை எல்லாத்துலேயுமே அந்த பயிற்சிகளையும் பெற்று பிளட் பேங்க் ஆஃப் தி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டராகவும் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1941 ஆண்டு
இவர் படித்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, அதாவது ஒரு கற்பிப்பாளராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க 1941ஆம் ஆண்டு. குறிப்பாக மார்க் எம் ராவிச் வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சை அந்த ஒரு பாடத்தில் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக, ஒரு கற்பிப்பாளராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ மருத்துவ மாணவர்கள் வந்து சர்ஜரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, கிளினிக்கல் மெடிசன், அதுக்கப்புறம் மெட்டீரியா மெடிக்கா இது போன்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பாங்க. அதில் சர்ஜரி, அறுவை சிகிச்சையை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டராக 1941ஆம் ஆண்டிலிருந்து மார்க் எம் ராவிச் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1943ஆம் ஆண்டு தான் மார்க் எம் ராவிச்சுக்கும் இவருடைய மனைவியான ஐரின் ராவிச்சுக்கும் 3வது குழந்தையாக மைக்கேல் மார்க் ராவிச் அப்படின்ற ஆண் குழந்தை பிறந்தது. அதாவது நான் ஏற்கனவே இந்த 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது 1943ஆம் ஆண்டு தான் அந்த 3வதாக பிறந்த அந்த ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஸோ மொத்தம் 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை 1943 தான் பிறந்தது. இதே 1943ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து அவர் கை குழந்தை இருந்த போதும் கூட இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு மேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போர் நடந்து வந்த போது இந்த உலகப்போர் வந்து தீவிரம் எடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 2ஆம் உலகப் போரில் பங்கேற்கிறாங்க. அப்போ அவங்க தரப்பிலிருந்து யுஎஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு ஒரு இராணுவ மருத்துவ படை பிரிவு இருக்குது. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, போரில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், ஸோ அந்த நோய்கள் காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் யுஎஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ அதில் ஒரு ஆர்மி மேஜராக 1943ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி உடனடியாக அவர் வந்து ஃப்ரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஃப்ரான்ஸில் 56 ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அதனுடைய டீம் ஆஃப் சர்ஜன்ஸ், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய ஒரு குழு, அந்த டீமினுடைய டைரக்டராக 1943ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டீமாக வந்து போர்க்காலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய காயமடைஞ்ச இராணுவ வீரர்களை மீட்டு இராணுவ அந்த வீரர்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கில் மார்க் எம் ராவிச் ஈடுபட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1945ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போரானது முடிவடையுது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1946ஆம் ஆண்டு தான் இந்த ஆர்மி, நேவி, ஆர்மி மெடிக்கல் கோர்ப் எல்லாமே வந்து டிமோபலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1946ஆம் ஆண்டு தான் மார்க் எம் ராவிச் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே திரும்பி போகிறாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அந்த மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கே போய் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க, இப்போ வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக பதவி உயர்வை பெற்றிருந்தாங்க. ஸோ ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு இணை பேராசிரியர், அறுவை சிகிச்சை இணை பேராசிரியராக 1946ஆம் ஆண்டிலிருந்து மார்க் எம் ராவிச் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச் வந்து சில முக்கியமான அறுவை சிகிச்சை முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கண்டிஷன், மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது. இது வந்து பர்டிகுலராக குழந்தைகளுக்கு தான் இந்த மெடிக்கல் கண்டிஷன் அதிகமாக ஏற்படும், அதுவும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இந்த இன்டர்செப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய இன்டெஸ்டைன், நம்மளுடைய குடல் அது வந்து மடங்கிரும், நமக்கு உள்ளேயே வயிற்றுக்குள்ளேயே வந்து மடங்கிரும். அப்படி மடங்குறது மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த இன்டெஸ்டைன் அப்படின்றது. சரி, இந்த இன்டர்செப்ஷன் அப்படின்றது இந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற நிலை இருந்தது. ஆனால் அப்படி அறுவை சிகிச்சைலாம் பண்ணாமல் அந்த இன்டர்செப்ஷனை ட்ரீட்மெண்ட் மூலமாகவே குணப்படுத்தணும். ஸோ அந்த ஒரு சிகிச்சை முறையை மார்க் எம் ராவிச் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக மார்க் எம் ராவிச் வந்து பேரியம் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து இவர் வந்து பயன்படுத்தினாங்க, பேரியம் எனிமா அப்படின்னு. அந்த ஒரு பேரியம் எனிமா அப்படின்ற கெமிக்கல் வந்து லிக்யூட் ஃபார்மில் எந்த ஒரு நபருக்கு வந்து இந்த இன்டர்செப்ஷன் இருக்குதோ அந்த நபரினுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், அங்கே வந்து கோலன் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஒரு பார்ட், அதாவது குடலினுடைய ஒரு பகுதி, கோலன், ரெக்டம் அப்படின்றதுலாம். அந்த கோலம் அப்படின்ற பகுதியில் இந்த ஒரு பேரியத்தை வந்து உள்ளே விட்டுட்டு அதை ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் ஆப்ரேட்டிவாக, அதாவது சர்ஜரி எதுவும் பண்ணாமல் அந்த
இன்டர்செப்ஷன் அப்படின்ற அந்த ஒரு குறைபாடை நீக்கணும், சரி செய்யணும். ஸோ அந்த ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் முறையை மார்க் எம் ராவிச் வந்து இந்த 1946க்கு பிறகு கண்டறிஞ்சாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஒரு சர்ஜரி பண்ணாமலே இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் இன்டர்செப்ஷன் ஏற்பட்டால் சர்ஜரி பண்ணாமலே அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றிடலாம். ஸோ அந்த மாதிரியான அந்த சிகிச்சை முறையை மார்க் எம் ராவிச் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுக்கப்புறமா 1949 இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கைஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஹானரி அசோசியேட்டாகவும் கன்சல்டன்ட் சர்ஜனாகவும் இவர் அழைக்கப்பட்டாங்க. ஸோ 1949 மட்டும் மார்க் எம் ராவிச் வந்து அங்கே போய் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர்லேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு போய் கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஹானரி அசோசியேட்டாகவும் கன்சல்டன்ட் சர்ஜனாகவும் 1949 மட்டும் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்லேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கே இவர் மார்க் எம் ராவிச் வந்து திரும்பிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச் வந்து இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் அதுக்குண்டான சிகிச்சை முறையிலையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் அப்படின்றது வந்து இந்த மார்பக பகுதியில் சில மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அது பிறவி குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கும். அது வந்து குறிப்பாக பெக்டஸ் எக்ஸவேட்டம் அப்படின்னும், அதாவது இது 2 வகையாக இருக்குது. செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் அப்படின்றது ஒரு வகையான சரியாக வந்து இருக்காத ஒரு விஷயம். அதாவது இப்போ இங்கே வந்து செஸ்ட் இருக்குன்னா அதனுடைய எலும்பு வந்து சரியாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி டிஃபார்மிட்டிஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலும்பு வந்து மாறுபாடு இருக்கும்போது அதை சரி செய்யணும் அப்படின்னு அறுவை சிகிச்சைலாம் பண்ணணும். ஸோ அது வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து பெக்டஸ் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று, இன்னொன்று வந்து பெக்டஸ் கேரினேட்டம் அப்படின்னு ஒன்று, பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் அப்படின்னு இதுதான் கரெக்டு, பெக்டஸ் எக்ஸ்கவேட்டம் இதுதான் கரெக்டு. இன்னொன்று வந்து பெக்டஸ் கேரினேட்டம். இந்த 2 வகையாக வந்து இந்த செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு நிலையை வந்து சரி செய்கிறதுக்கு அறுவை சிகிச்சை நுட்பத்தை 1949ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச் வந்து கண்டறிகிறாங்க. அடுத்து 1950களில் மார்க் எம் ராவிச் வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் செயல்முறைப்படுத்தவும் தொடங்குறாங்க. ஸோ மார்க் எம் ராவிச் வந்து தொடர்ச்சியாக அதை செயல்முறைப்படுத்தினாங்க. இவருடைய அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரே வந்து ராவிச் ப்ரொசீஜர் அப்படின்னு மார்க் எம் ராவிச்சோடைய பேர்னாலேயே அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதில் என்னன்னா, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எலும்பு வந்து மாறி வளர்ந்துருக்குன்னா அந்த எலும்பை மட்டும் அறுவை சிகிச்சை மூலமாக அறுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பார் மாதிரி ஒன்று இங்கே வந்து வச்சிருவாங்க. அதை வச்சு அதாவது எந்த பக்கமாக கரெக்டாக அந்த எலும்பு வந்து சரியாக வளரணுமோ அந்த ஒரு திசையை நோக்கி அந்த ஒரு பாரை வந்து வச்சிருவாங்க. அப்படி வைக்கும்போது அந்த பாரின் மேலே அந்த எலும்பு சரியாக வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு அந்த பாரை மட்டும் மறுபடியும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜர்ஸாக இருக்குது. இதை வந்து மார்க் எம் ராவிச் தான் கண்டறிஞ்சு 1950களில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1952ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டி அங்கே இருக்கக்கூடிய கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ், இது ஒரு மருத்துவக் கல்லூரி. இது வந்து அஃபீஷியலாக கொலம்பியா யூனிவர்சிட்டி ராயன் டயானா வெஜோலஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே வந்து இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியா, அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியர் அப்படின்ற பதவிக்கு அழைக்கப்பட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பதவி. ஏன்னா இவர் வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து இவருக்கு ப்ரொஃபஸராக வேலை கிடைக்குது. இதனால் இந்த 1952ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து இவர் அந்த ஒரு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைச்சிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு 1952ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து குடும்பத்தோடு அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக மார்க் எம் ராவிச் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் அந்த நியூயார்க் சிட்டிலே இருக்கக்கூடிய மன்ஹாட்டன் அப்படின்னு ஒரு இடம், அந்த மன்ஹாட்டனில் மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய நார்மல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அந்த மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலோடைய பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரி அதனுடைய ஒரு டைரக்டர்
டைரக்டராகவும் அதே 1952ஆம் ஆண்டு மார்க்கம் ராவிச் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ 2 இடம் கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாகவும் மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டர் ஆஃப் சர்ஜரியாகவும் இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. சில ஆண்டுகள் இவருடைய பணியில் இருக்கும்போதே மார்க்கம் ராவிச் வந்து சில முக்கியமான ரிசர்ச்சர்ஸ்லாம் இவர் வந்து எழுதி வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக வந்து கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ் ஆஃப் செஸ்ட் வால் அண்ட் தேர் ஆப்ரேட்டிவ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க். இது வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த செஸ்ட் வாலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஸோ அதை எப்படி வந்து சரி செய்யுது அப்படின்ற குறித்து இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கை இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் தாட்ஸ் ஆஃப் எ சர்ஜிக்கல் கபர்ஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு, செகண்ட் தாட்ஸ் ஆஃப் எ சர்ஜிக்கல் கர்பஜன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு ஒர்க்கு, இது வந்து ஒரு புக்கு, இதை வந்து மார்க்கம் ராவிச் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அறுவை சிகிச்சை முறை சார்ந்தது. இது ரொம்ப முக்கியமான ஒரு புக்காகவும் இருந்து வந்தது. இதுக்கப்புறமா இவர் வந்து ஆனல்ஸ் ஆஃப் ஜென்ரல் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு ஒரு புக்கை எழுதி வெளியிடுறாங்க. தொராசிக் சர்ஜரி அப்படின்னா, தொராசிக் அப்படின்றது இந்த மார்பில் இருந்து ஷோல்டர் இதை சுற்றி இருக்கக்கூடிய எலும்பு இந்த பகுதியை வந்து சார்ந்தது. ஸோ இப்படி ஆனல்ஸ் ஆஃப் ஜென்ரல் தொராசிக் சர்ஜரி அப்படின்னு இவர் ஒர்க்கையும் வந்து எழுதி வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1955 காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பால்டிமோர்லேயே இருக்கிற பால்டிமோர் சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அதனுடைய ஒரு டைரக்டராகவும் இவருக்கு வந்து சர்ஜன் இன் சீஃபாகவும் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ இதனால் 1955ஆம் ஆண்டோட இறுதி காலகட்டத்தில் மார்க்கம் ராவிச் வந்து மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியையும் கொலம்பியா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பதவியையும் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியிலேருந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு 1956ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போய் பால்டிமோர் சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோடைய ஒரு சர்ஜன் இன் சீஃபாகவும் அதே மாதிரி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராகவும் 1956 மார்க்கம் ராவிச் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1958ஆம் ஆண்டு மார்க்கம் ராவிச் வந்து ஒரு முக்கியமான சில நடவடிக்கைகளுக்காக சோவியத் யூனியன், அதாவது இப்போதைய ரஷ்யா, அங்கே வந்து மார்க்கம் ராவிச் வந்து சில மருத்துவர்கள் கூட, சில அமெரிக்க மருத்துவர்கள் கூட போகிறாங்க. அங்கே 1958 போகிறாங்க. அப்போ மார்க்கம் ராவிச்சும் அதே மாதிரி ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் அப்படின்னு இன்னொரு நபர், இவர் 1926ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான். ஸோ இவரும் அங்கே போயிருந்தாங்க. அங்கே போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்டேபிள்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத மார்க்கம் ராவிச்சும் இந்த ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்டேபிள்ஸ் அப்படின்ற என்னன்னா, இப்போ வந்து பொதுவாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலோ, அதாவது ஒரு பெரிய காயம் ஏற்பட்டாலோ நம்மளுடைய உடல் அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் அதை வந்து இணைக்கிறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க, அப்படி தையல் மாதிரி போடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த சர்ஜிக்கல் ஸ்டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு புதிய நுட்பத்தை, ஒரு மெடிக்கல் டிவைஸ் தான் இது. ஸோ அதை வந்து ரஷ்யாவில் அங்கே இருக்க மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா அதனுடைய ஒரு மாடலை மார்க்கம் ராவிச்சும் அந்த ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் இவங்க 2 பேரும் எடுத்துட்டு அமெரிக்கா வந்து திரும்பிடுறாங்க. ஸோ இந்த சமயம் 1959க்கு பிறகு மார்க்கம் ராவிச் வந்து தொடர்ச்சியாக அங்கே குறிப்பாக 1960கள் காலகட்டத்தில் ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் கூட இணைஞ்சு மார்க்கம் ராவிச் வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்டேபிள்ஸ் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி, அதை வந்து டிசைன் பண்ணி அது மிகப்பெரிய அளவில் அதை பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் 1960களில் ஈடுபட தொடங்குறாங்க. இதுக்கிடையில் மார்க்கம் ராவிச் வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய கௌரவங்களை பெற்று வந்தாங்க. குறிப்பாக மார்க்கம் ராவிச் வந்து ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இவங்க 2 பேருனால இந்த 2 நாட்டில் இணைக்கப்பட்டு நடத்தப்படக்கூடிய ராயல் ஆஸ்திரேலியன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒரு ஆனரி மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஆனரி மெம்பராகவும் இவர் வந்து மார்க்கம் ராவிச் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1966ஆம் ஆண்டு மார்க்கம் ராவிச்சுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோ, அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து பிரிட்ஸ்கர் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக அறுவை சிகிச்சை பேராசிரியராக இவருக்கு வந்து ஒரு வேலை கிடைக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாகவும் சீஃபாகவும் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ இதனால இந்த 1966ஆம் ஆண்டு மறுபடியும் இவர் வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி
அந்த பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. மேலும் பால்டிமோர் சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோடைய சர்ஜன் இன் சீஃப் அந்த பதவியையும் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய ஃபேமிலியோட 1966ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோவுக்கு மார்க் எம் ராவிச் போயிடுறாங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூலோடைய ஹெட் ஆஃப் தி டிவிஷன் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரி அந்த ஒரு சீஃப் ஆஃப் தி டிவிஷன் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த பதவியில் 1966ஆம் ஆண்டிலிருந்து மார்க் எம் ராவிச் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் 1967ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச்சும் அந்த ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் ரெண்டு பேரும் இணைஞ்சு சர்ஜிக்கல் ஸ்டேப்பிள்ஸை யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் அறிமுகப்படுத்திடுறாங்க. ஸோ அதை புதிய ஒரு டிசைனாக உருவாக்கி இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் ஸ்டேப்பிள்ஸை விட மேம்பட்டதாக இருந்தது. இது அறுவை சிகிச்சைக்கு பிறகு அல்லது மற்ற காயங்களுக்கு பிறகு அதை தைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிக்கல் டிவைஸாக பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் சர்ஜிக்கல் ஸ்டேப்பிளர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண நபர்கள் ரெண்டு பேர். அது ஒன்று மார்க் எம் ராவிச், இன்னொன்று ஃபீலிசன் எம் ஸ்டைக்கன் ரெண்டு பேர் தான். ஸோ இந்த ஒரு பெருமையை பெற்றாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் மார்க் எம் ராவிச் ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அது பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்டேப்லர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெடிக்கல் டிவைஸ் சார்ந்து ஒரு ஒர்க்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. பிறகு இந்த 1967ஆம் ஆண்டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக மார்க் எம் ராவிச் நியமிக்கப்பட்டாங்க. 1968 வரைக்கும் மார்க் எம் ராவிச் அந்த ஒரு பதவியில் இருந்தாங்க. இதுக்கப்புறமா 1969ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ மெடிக்கல் ஸ்கூலோடைய ஹெட் ஆஃப் தி பீடியாட்ரிக் சர்ஜரி டிவிஷன் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 1969ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாண்டோஃபியோர் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இது இன்றைய காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் மெடிக்கல் சென்டர் அதனுடைய ஒரு அங்கமாக கருதப்படுது. அந்த ஒரு மாண்டோஃபியர் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜன் இன் சீஃபாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் அதே பிட்ஸ்பர்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் மெடிக்கல் ஸ்கூல் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாகவும் இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ 1969 இவருடைய ஃபேமிலியோட யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோவில் இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க்கு மார்க் எம் ராவிச் போய் அங்கே மார்க் எம் ராவிச் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக குறிப்பாக மார்க் எம் ராவிச் அந்த பிட்ஸ்பர்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாகவும் அந்த மாண்டோஃபியர் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு சர்ஜன் இன் சீஃபாகவும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அதாவது ஆஸ்திரேலியாவுடைய விக்டோரியாவில் இருக்கிற மெல்பர்ன் அங்கே இருக்கக்கூடிய ராயல் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு குழந்தைகள் மருத்துவமனை அதனுடைய ஒரு ஃபெல்டன் பீக்வெஸ்ட் விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி 1968ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் நியமிக்கப்பட்டாங்க. விசிட்டிங் ப்ரொஃபஸராக அங்கே சும்மா ஒரு சில மாதங்கள் மட்டும் 1968 இவர் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1969 தான் யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க்லையும் மாண்டோஃபியர் ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1970களில் மார்க் எம் ராவிச் நிறைய கௌரவங்களை பெற ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அவங்க தரப்பில் இருந்தும் அதே மாதிரி அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரி அவங்க தரப்பில் இருந்தெல்லாம் 1972ஆம் ஆண்டு லார்ட் மெடல் போன்ற சில பதக்கங்கள் இவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1973ஆம் ஆண்டு அமெரிக்கன் சர்ஜிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக மார்க் எம் ராவிச் நியமிக்கப்படுறாங்க. 1974 வரைக்கும் மார்க் எம் ராவிச் அந்த பதவியில் இருந்தாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1977ஆம் ஆண்டு அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக் சர்ஜரி அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவும் மார்க் எம் ராவிச் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பதவியில் 1978 வரைக்கும் மார்க் எம் ராவிச் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1980 காலகட்டத்தில் 1880 to 1980 இந்த ஒரு நூற்றாண்டு அதில் சர்ஜரியில் ஏற்பட்ட வளர்ச்சி அது குறித்து மார்க் எம் ராவிச் ஒரு ஒர்க்கை எழுதினாங்க. அது 1981ஆம் ஆண்டு செஞ்சுரி ஆஃப் சர்ஜரி அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை 1981ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1983ஆம் ஆண்டு அமெரிக்கன் சர்ஜிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பதவியில் 1984 வரைக்கும் மார்க் எம் ராவிச் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவர் ஏற்கனவே பணிபுரிஞ்ச ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க தரப்பில் இருந்து மார்க் எம் ராவிச்சோடைய பேரில் மார்க் எம் ராவிச் எம்டி எண்டவுட் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லி அறுவை சிகிச்சையில் ஒரு பேராசிரியர் பதவி இவருடைய பேரில் உருவாக்கப்பட்டது.
இது மார்க் எம் ராவிச்சுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாக இருந்தது. அதுக்கப்புறம் 1986ஆம் ஆண்டு மார்க் எம் ராவிச் வந்து இவர் ஒர்க் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டி அந்த பிட்ஸ்பர்கில் இருக்கிற மாண்டோஃபியர் ஹாஸ்பிட்டல் அதனுடைய சர்ஜன் இன் சீஃப் அந்த பதவியிலிருந்து மட்டும் மார்க் எம் ராவிச் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக அந்த 1986க்கு பிறகும் மார்க் எம் ராவிச் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கோடைய அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக தொடர்ந்து மார்க் எம் ராவிச் வந்து பணிபுரிஞ்சாங்க. நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு சொந்தமாக இவர் வந்து ஒரு மருத்துவமனை ஒரு பெட்டை வந்து நிறுவி அங்கே நிறைய பெட் சைடு எஜுகேஷனையும் மார்க் எம் ராவிச் வந்து கொடுத்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து நிறைய புத்தகங்களையும் எழுதியிருந்தாங்க. குறிப்பாக 453க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் இவர் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி 101 புக் சாப்டர்ஸ் இவர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 22 புத்தகங்களை இவர் எழுதியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 மெடிக்கல் ஜேர்னல்ஸோடைய எடிட்டராகவும் பணிபுரிஞ்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மார்க் எம் ராவிச் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதுனதில் முக்கியமான நிறைய புத்தகங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் இருந்தது. இதனாலையும் மார்க் எம் ராவிச் வந்து மிகப்பெரிய அளவில் கௌரவிக்கப்பட்டாங்க. வெறும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் இல்லாமல் ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, கொரியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி பல்வேறு நாடுகளில் இருந்து மார்க் எம் ராவிச் வந்து நிறைய கௌரவங்களை பெற்றாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1989ஆம் ஆண்டு மார்ச் 1 அன்னைக்கு இவருடைய 78 வயதில் மார்க் எம் ராவிச் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1989 மார்ச் 1 அன்னைக்கு இவருடைய 78 வயதில் மார்க் எம் ராவிச் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவர் மார்க் எம் ராவிச்சோடைய மனைவியான ஐரீன் ராவிச்சும் இறந்து போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2004ஆம் ஆண்டு இந்த 1943ஆம் ஆண்டு பிறந்திருந்த இவருடைய 3 குழந்தைகளில் 2 மகள்கள் 1 மகன். ஸோ அதில் இந்த மகனான மைக்கேல் மார்க் ராவிச் அவர் வந்து 2004 அவருடைய கிட்டத்தட்ட 61 வயதில் இறந்து போனாங்க. அப்போ இவருடைய மகனும் ஒரு மருத்துவத்தில் ரொம்ப ஃபேமஸான நபராக இருந்தாங்க. குறிப்பாக அவர் வந்து ஒரு எஜுகேஷனல் சைக்காலஜிஸ்டாக இருந்து அவர் உயிரிழந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இவருடைய மார்க் எம் ராவிச்சோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் மார்க் எம் ராவிச் வந்து பொது வாழ்க்கையில் இவர் பண்ண சாதனைகள் ஒன்று வந்து அந்த இன்டர்செப்ஷன் அதை வந்து நான் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முறையில் அந்த ஒரு சிகிச்சை முறையை உருவாக்குனதாக இருக்கட்டும். அதே மாதிரி செஸ்ட் வால் டிஃபார்மிட்டிஸ் அதை வந்து சரி செய்கிறதுக்கு முன்னோடியாக இருந்து நிறைய சிகிச்சை முறைகள் உருவாக்குனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா சர்ஜிக்கல் ஸ்டேபிளர்ஸ் அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும். இப்படி பல சாதனைகளை மார்க் எம் ராவிச் வந்து செஞ்சுருந்தாங்க. இதனாலேயே இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் பீடியாட்ரிக் சர்ஜரி குழந்தை அறுவை சிகிச்சை அதனுடைய ஃபவுண்டர்ஸ் நிறுவனர்களில் ஒருத்தராக மார்க் எம் ராவிச் வந்து அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி பீடியாட்ரிக் சர்ஜரி அப்படின்ற கௌரவத்தை மார்க் எம் ராவிச் வந்து பெற்றிருக்கிறாங்க இவருடைய இறப்பின் பிறகு கூட. ஸோ இப்பேற்பட்ட மார்க் எம் ராவிச் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.